நடிகர் விஜய் நடித்துள்ள புலி திரைப்படத்தின் சிறப்பு காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதற்கான காரணம் பற்றி நமது செய்தியாளர் கணேஷ் தரும் விரிவான தகவல்களை கேட்கலாம். கணேஷ், சொல்லுங்க, புலி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த நிலையில சிறப்பு காட்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதற்கான காரணம் என்ன? இதற்கு முக்கியமான காரணம் புலி படக்குழுவினர் மற்றும் மற்ற பிற திரைப்பட பிரபலங்கள் வீட்டில் நேற்று நடைபெற்ற அல்லது நேற்றிலிருந்து நடைபெற்று வரக்கூடிய வருமான வரித்துறை சோதனை தான் அப்படின்னு சொல்ல வேண்டும். 32 இடங்களில் இந்த சோதனை என்பது நேற்றைக்கு துவங்கியது. ஆனால் புலி திரைப்பட குழுவினர், புலி திரைப்படத்தோடு நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள் வீடுகள், அலுவலகங்கள் அப்படின்னு அதில் மட்டும் 23 இடங்களில் சோதனை நடைபெற்றது. அது தவிர நடிகைகள் சமந்தா, நயன்தாரா போன்றவர்கள் வீட்டிலையும் சோதனைகள் நடைபெற்றது. இதில் புலி படத்தோடு சம்பந்தப்பட்டவர்களின் வீடுகளில் அல்லது அலுவலகங்களில் தற்போது வரைக்கும் வருமான வரித்துறை சோதனை என்பது முடிவடையவில்லை என்ற தகவல் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இது எப்போது முடியும் என்கிற தகவலும் இன்னமும் இல்லை. இதன் எதிரொலியாக என்ன ஆச்சு அப்படின்னு நாம பார்த்தோம்னா, தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதெல்லாம் முன்பு போல முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, பிலிம் ரீல் பிரிண்ட் போட்டு ஒவ்வொரு தியேட்டருக்கும் தனித்தனியாக அனுப்புவாங்க. ஒரு படம் எத்தனை தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுதோ அத்தனை பிரிண்ட் போடுவாங்க. அந்த பிரிண்ட்களை தனித்தனியாக பிலிம் ரீல்களாக அனுப்பி வைப்பார்கள். ஆனா இப்போ எல்லாம் டிஜிட்டல் மயமான பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னா, கியூப், யூஎஃப்ஓ போன்ற நிறுவனங்கள் இதற்காக தனியாக ஒரு சர்வர் வைத்திருக்கிறார்கள். அந்த சர்வர் மூலமாக எல்லா தியேட்டர்களுக்கும் டிஜிட்டல் மயமான பிரிண்டை வந்து அவங்களே நேரடியாக அனுப்பிடுறாங்க. இந்த இடத்துல தான் தற்போது பிரச்சனை வந்திருக்கிறது. அதாவது கலர் லேப்ல, புலி படத்தை பொறுத்த வரைக்கும் ஜெமினி கலர் லேப்ல எல்லா ப்ராசஸிங் வேலைகளும் முடிந்து அங்கிருந்து எங்களுக்கு எந்த கட்டண பாக்கியும் இல்லை, நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட் வந்த பிறகு கியூப், யூஎஃப்ஓ நிறுவனங்கள் தியேட்டர்களுக்கு பிரிண்ட்கள் அனுப்புவாங்க. இதுதான் அந்த வழக்கம். ஆனா தற்போது எந்த இடத்துல இது தொக்கி நிற்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த கியூப், யூஎஃப்ஓல இவங்களால கட்டணங்களை செலுத்த முடியவில்லை. இதற்கான காரணம் நேற்றிலிருந்து சோதனை நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறதுனால இவங்களுடைய ரொக்க கையிருப்பு எதையுமே கியூப், யூஎஃப்ஓவுக்கு அளிக்க முடியவில்லை. வங்கி கணக்குகளும் சோதனையின் காரணமாக முடக்கப்பட்டிருக்கின்றன, ரொக்க கையிருப்பும் முடக்கப்பட்டிருக்கிறது என்பதால கியூப் நிறுவனத்திற்கும் யூஎஃப்ஓ நிறுவனத்திற்கும் எப்படி கட்டணத்தை செலுத்துவது என்பது தெரியவில்லை. இதன் காரணமாகவே எந்த இடத்திலும் இன்னும் திரையிடல்கள் ஆரம்பிக்கவில்லை. முதற் காட்சி, ரசிகர்களுக்கான சிறப்பு காட்சி காலை 4:30 மணிக்கு துவங்குவதாக இருந்தது. முக்கியமாக சென்னை நகரத்தின் பாரம்பரியமான தியேட்டர்கள் அப்படின்னு சொல்லணும்னா, சென்னையில் இருக்கக்கூடிய காசி, பரங்கிமலை ஜோதி, அதே போல வந்து உதயம், இது போன்ற சில பாரம்பரியமான தியேட்டர்கள் இருக்கு. எவ்வளவுதான் மல்டிபிளெக்ஸ் வந்தாலும் இது போன்ற பாரம்பரியமான அடித்தட்டு மக்களோட சம்பந்தப்படக்கூடிய தியேட்டர்களில் படம் எந்த அளவிற்கு ஓடுகிறது என்பதுதான் ஒரு படத்துடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். மல்டிபிளெக்ஸ் திரையரங்கங்கள் அல்ல. அதனால தான் படம் ரிலீஸ் ஆகும் ஒவ்வொரு முதல் நாள் காட்சியின் போதும் முக்கியமான நடிகர்கள், இயக்குநர்கள் இந்த அடித்தட்டு மக்கள் வரக்கூடிய திரையரங்கத்திற்கு வந்து மக்களோடு மக்களாக படம் பார்ப்பார்கள். இன்றைக்கு கூட காசி திரையரங்கத்தில் விஜய் ரசிகர்களோடு சேர்ந்து படம் பார்ப்பதாக ஒரு ஏற்பாடு ஏற்கனவே இருந்தது. ஆனால் நேற்றைய சோதனைக்கு பிறகு படமே தற்போது ரிலீஸ் ஆகுமா இன்றைக்கு அப்படின்ற ஒரு ஐயப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வருமான வரித்துறை சோதனை என்பது இன்று மாலை வரையில் போகக்கூடும் அப்படின்னு நமக்கு தகவல்கள், உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இதன் காரணமாக நிச்சயமாக காலை காட்சிகள் எந்த அளவிற்கு வந்து திரையிடப்படும் என்பது தெரியவில்லை. தற்போதைக்கு 2 காட்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. காலை 4:30 மணி, அதே போல 7 அல்லது 8 மணி காட்சிகள் முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டு ரசிகர்களுக்கு டிக்கெட்டுக்கான பணம் திருப்பி தரக்கூடிய அந்த ப்ராசஸ் ஏற்கனவே துவங்கிவிட்டது. அதனால இந்த காட்சிகள் நிச்சயமாக இல்லை என்பது நமக்கு தெரியும். 11 மணி காட்சி இருக்குமா இருக்காதா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும். கணேஷ், புலி திரைப்பட குழுவினர் வீடுகள் மற்றும் அலுவலகங்கள வருமான வரித்துறை சோதனை இன்றும் நடைபெற்று வர நிலையில சிறப்பு காட்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. திரைப்படத்தை வெளியிட புலி திரைப்பட தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது? வெளியிலிருந்து யாரிடமாவது பண உதவி பெற்று அதன் மூலமாக யூஎஃப்ஓ, கியூப் நிறுவனங்களுக்கு பணத்தை தர முடியுமா என்கிற முயற்சிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. ஆனாலும் கூட அது எந்த அளவிற்கு சாத்தியம் என்பது இன்னமும் அவர்களுக்கு புலப்படவில்லை. இதன் காரணமாகத்தான் புலி படத்துடைய ரிலீஸ் வந்து எத்தனை மணிக்கு முதற் காட்சி ஆரம்பிக்கும் என்பது தற்போது வரையில் கூட யாருக்குமே தெரியவில்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது சம்பந்தமாக யாரிடமும் நம்மால் விளக்கமும் கேட்க முடியவில்லை. படத்துடைய தயாரிப்பாளர் பி.டி. செல்வகுமாராக இருக்கட்டும், அதே போல ஷிபுவாக இருக்கட்டும், அல்லது விஜய் தரப்பாக இருக்கட்டும், கலைப்புலி தானு தரப்பாக இருக்கட்டும், யாரிடமே நேரடியாக நம்மளால் பேச முடியவில்லை. காரணம், சோதனை இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதால இவங்க யாருமே நேரடியாக நம்மிடம் பதில் கூற முன்வரவில்லை. இதன் காரணமாக எப்போது காட்சி தொடங்கும் என்பது விஜய்க்கு அல்லது புலி திரைப்பட குழுவினருக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய தொடர்பு கொண்ட அவர்களுடைய மேலாளர்கள், மக்கள் தொடர்பு அதிகாரிகள்னு யாருக்குமே, இன்க்ளூடிங் தியேட்டர் அதிபர்களுக்கு கூட எத்தனை மணிக்கு முதல் காட்சி தொடங்கும் என்கிற உறுதியான தகவல் இன்னமும் யாருக்குமே தெரியவில்லை. அது
பற்றிய தகவல்கள் இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள்ளாக தியேட்டர்களுக்கு வந்து சேரும் என்று எதிர்பார்ப்பதாக நாம் பேசிய சில திரையரங்க உரிமையாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வருமான வரித்துறை சோதனையுடைய அடிப்படை என்ன அப்படின்னு நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த பி.டி. செல்வகுமார் என்பவர் இத்தனை நாட்களாக விஜயின் மேலாளராக மக்கள் தொடர்பு அதிகாரியாக இருந்தார். திடீரென்று விஜயை வைத்து, ஒரு மேலாளராக இருந்த ஒருவர் விஜயை வைத்து 100 கோடி ரூபாய் செலவில் ஒரு படத்தை எப்படி எடுக்க முடியும், இவருக்கு இந்த வருமானம் எங்கிருந்து வந்தது, சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த சோதனையுடைய அடிப்படை. அதன் அடிப்படையில் தான் ஃபைனான்சியரான மதுரை அன்பு என்று சொல்லக்கூடிய அன்பு செழியன், அதே போல கலைப்புலி தானு, இப்படி நிறைய பேர் வீட்டில் வந்து அலுவலகங்களையும் வீடுகளிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. இன்னமும் ஒரு மணி நேரத்திற்குள்ளாக இது குறித்த எத்தனை மணிக்கு காட்சி முதல் காட்சி வரும் என்பது குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கணேஷ், சிறப்பு காட்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்க நிலையில இது படத்தோட கலெக்ஷனை பாதிக்குமா? இது தொடர்பா தயாரிப்பு தரப்புல என்ன சொல்றாங்க? கலெக்ஷன் என்பது நிச்சயமாக பாதிக்கத்தான் செய்யும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ரசிகர்களுக்கான காட்சி இருக்குது இல்லையா, ஒவ்வொரு பெரிய திரைப்படத்திற்கும் இந்த ரசிகர்களுக்கான காட்சி என்பது அரசாங்கத்தாலேயே ஒரு விஷயம் அனுமதிக்கப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது முதல் 2 நாட்களுக்கோ 3 நாட்களுக்கோ ரசிகர்களுக்கான சிறப்பு காட்சி என்பது ஒன்று திரையிடப்படும். அந்த ரசிகர்களுக்கான சிறப்பு காட்சிக்கு கட்டண நிர்ணயம் என்பது அரசாங்கத்துடைய கட்டண நிர்ணய அளவில் வரவே சேராது என்பது இவர்களுக்கான ஒரு சலுகையாக இருக்கிறது. எப்படின்னா, ஒரு நடிகருடைய ரசிகர் மன்றத்தின் சார்பில் இத்தனை காட்சிகள் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தியேட்டரை ஒட்டுமொத்தமாக வாடகைக்கு எடுத்து விடுவார்கள். அந்த காட்சிகளுக்கான டிக்கெட் விற்பனையும் அவர்களே செய்து கொள்வார்கள். அதன் மூலமாக அதிகமான டிக்கெட் வருமானம் கிடைக்கும் என்பதுதான் தற்போது வரைக்கும் ரெவென்யூ மாடலாக இருக்கிறது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். தற்போது இன்றைக்கு முதல் நாளுக்கான சிறப்பு காட்சிகளே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிங்கும்போது நிச்சயமாக இது கலெக்ஷனை பாதிக்கத்தான் செய்யும். ஆனால் விஜய் ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோ என்பதால தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான நடிகர்கள் இப்போ ரஜினி, கமல் இவர்களுக்கு அடுத்தபடியாக விஜய், அஜித் என்றுதான் வைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோ என்பதனால நிச்சயமாக அடுத்தடுத்த நாட்களுக்கான கலெக்ஷன் அதை எப்படியாவது சரிகட்டிவிடும் என்கிற ஒரு ஊகமும் இருக்கிறது. புலி படத்தின் சிறப்பு காட்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. படம் வெளியாவதில் சிக்கல் என தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. இது குறித்த உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி கணேஷ். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அரசு சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கான மதிப்பு கூட்டு வரியை 40% உயர்த்தியுள்ளது. இவ்வாறு விலையை உயர்த்துவதால் சிகரெட் பிடிக்கும் பழக்கம் குறைய வாய்ப்புள்ளதா, அல்லது அரசுக்கு வருவாயை அதிகரிக்க வழிவகுக்குமா என பொதுமக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. அதற்கு அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம்.